ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சின்ன கதை இந்த கோலத்தோடய சேர்த்து சொல்கிறேன், கேளுங்க. புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது ரொம்ப புனிதமானது இல்லையா? அந்த புனிதமான உறவுக்கு நம்பிக்கை தான் அச்சாருமே. ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு குடியானவன் ஒய்ஃபோடு இருந்தானாமா. அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன அக்ரிமெண்ட். அது என்ன அப்படிங்கிறது கடைசியில் தான். அவன்கிட்ட ஒரு மாடு இருந்தது. அந்த மாட்டை எடுத்துக்கிட்டு அவன் உழவுக்கு போனான். அப்போது வழியில் வந்த ஒருத்தன், இந்த மாட்டை நீ உழவுக்கு வச்சு என்ன பண்ண போகிற, நான் உனக்கு ஒரு ஆடு கொடுக்குறேன், அதை கொண்டு போய் நீ வளர்த்துக்க, ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னானான். இந்த குடியானவனும் சரின்னு சொல்லி அந்த ஆட்டை வாங்கிட்டு வந்துட்டான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொருத்த வழியில் பார்த்துட்டு, ஆடு வளர்த்துறது கூட கஷ்டம்தான் உனக்கு, மேய்ச்சலுக்கெல்லாம் மறுபடியும் வெளியே கூட்டிகிட்டு தான் போயாகணும், ஸோ நீங்கள் ஆடு வளர்த்த வேண்டாம், கோழி தரேன், கோழி வளர்த்து அப்படின்னா. சரின்னு கோழியை வாங்கிட்டு அவன் வாங்கிட்டு வர்ற வழியில் டீ கடைக்காரன் பார்த்தானா. டீ கடைக்காரன் என்ன இது, நீ போகும்போது மாடு கொண்டுட்டு போனியே, இப்போ கோழி கொண்டுட்டு வர்றேன் அப்படின்னு. என்ன பண்ணுறது, வழியில் ஒருத்தராக ஒன்றுனா கேட்டு வாங்கினாங்க, என்னால் வளர்த்த முடியாது. சரி ரைட்டு, நான் டீ தரேன், எனக்கு கோழியை கொடுத்துறையான்னு கேட்டானா. ஓகே அப்படின்ட்டு டீக்கு கோழியை கொடுத்துட்டான். இவன் அதுக்கு உடனே அந்த டீ கடைக்காரன் சொன்னானா, உன் வீட்டில் உன் ஒய்ஃபை திட்டமாட்டாளா, நீ இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டியே அப்படின்னு கேட்குறானா. அவன் சொல்கிறானா திட்டமாட்டான்னு. சரி, உன் ஒய்ஃபை திட்டுனா உங்கள் வீட்டை எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னானா. சப்போஸ் திட்டலைன்னா நான் ஏன் டீ கடையை உனக்கு கொடுத்துட்றேன், இதுதான் டீல் 2 பேருக்கும். அவன் கண்டிப்பாக திட்டமாட்டான்னு சொல்கிறான். இது திட்டுனா நீ எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி டீலிங்கு. போகிறவங்க வீட்டுக்கு போனவுடனே அவன் ஒய்ஃபு சொல்கிற அப்படி இவன் நடந்ததை சொல்லும் பொழுது அவன் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பேசாமல் போயிட்டான். அப்போ இப்போ என்னாச்சு, அந்த டீ கடைக்காரன் தன்னோட டீ கடையை அவனுக்கு கொடுத்துட்டான். ஏன் அப்படின்னா, புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ள ஆல்ரெடி ஒரு டீலிங். என்ன டீலிங்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயங்கள் நம்ம 2 பேர் தான் பேசி தீர்த்துக்கணும், 3ஆவதா ஒருத்தங்க உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது தான் டீலிங். சரிங்களா? அதான் சொல்கிறேன், புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிறது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம 2 பேர்த்துக்குள்ளே தான் தீர்த்துக்கணுமே தவிர 3ஆவதா ஒருத்தங்களா, அது யாராக இருந்தாலும் சரி, 3ஆவதா ஒருத்தங்களை உள்ள விடக்கூடாது. புரியுதுங்களா மக்களே? நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்க நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் லைக் கொடுங்க ப்ளீஸ்.